ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சிப்ஸ் ரெசிபி தான், மரவள்ளிக்கிழங்கு குச்சி சிப்ஸு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெரிய சைஸை எடுத்துங்க, சிப்ஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓரங்களில் வரதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தோலை எடுத்துடணும். சைடில் இந்த மாதிரி ஒரு கோடு இப்படி போட்டிங்கன்னா கத்திலேயே நம்ம தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். பார்த்து இந்த மாதிரி இப்போ தோல் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ தோலெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா கழுவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் நம்ம காய வைக்கணும். இப்போது நம்ம தண்ணி வடிகட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது ஒரு ட்ரை கிளாத் போட்டு நல்லா ஈரப்பதமே இல்லாத நல்லா ட்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 1/2 hour அப்படியே காய வச்சிடலாம். பாருங்க, இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகி 1/2 மணி நேரம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்க போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் கொஞ்சம் மாறணுன்னு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போது லைட் ப்ரௌன் கலர் வந்துச்சு. பாருங்கள், இந்த கலர் வந்தால் போதும். நம்ம இப்போ எடுத்துடலாம். எண்ணெய்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்கள், குச்சி சிப்ஸு கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது சிப்ஸுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போது போட்டாச்சு. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி குலுக்குனிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ சூப்பரான குச்சி சிப்ஸு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், வீட்டிலே இவ்வளோ அழகாக மரவள்ளிக்கிழங்கு வச்சு குச்சி சிப்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ஈவினிங்கில் டிவி பார்த்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்துகிட்டு அது உள்ளே போட்டுடலாம். போட்டு நம்ம இப்படி மூடி வச்சிடலாம். தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ கிறிஸ்பியாகவே இருக்கும். இவ்வளோ ஈஸியாக சுலபமாக இந்த வீட்லேயும் நம்ம இது செஞ்சிடலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.